எப்படியோ முத்துவும், மீனாவும் நல்லபடியா எந்தவித பிரச்சனையுமே இல்லாத கேக்க கட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி வந்து முத்துவும், மீனாவ பத்தி எல்லாரும் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சோடாபுட்டி மனோஜ வந்து கேட்குறாங்க. மனோஜ் வந்து திரு திருன்னு முழிக்கிறாரு. என்னடா இது இவங்கள பத்தி நம்ம பேசணுமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. "ஏய் இல்லடா, என்ன பேசணும்னு தெரியலடா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து "எதா பேசுடா. அவங்கள பத்தி பேசினா என்னால தான் உங்களுக்கு கல்யாணமே ஆச்சு" அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. "எப்படி?" "ஆமா. நான் ஓடி போனதுனால தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் ஓடி போகலன்னா எப்படி உங்க 2 பேருக்குமே கல்யாணமே நடந்திருக்காது. உனக்கெல்லாம் எவன்டா பொண்ணு குடுத்துருப்பான்னு" சொல்லிட்டு மனோஜ் வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு ரோகிணிய சொல்றாங்க. ரோகிணிக்கு ஏற்கனவே மீனா மேல வயித்தெரிச்சல். இருந்தாலும் வந்து பாராட்டுன்ற பேர்ல வந்து வயித்தெரிச்சல தான் கொட்டுறாங்க. மீனா வாழ்த்துக்கள். இருந்தாலும் நீங்க வந்து முத்துவ நல்லபடியா கொண்டு போணும். இன்னும் ஆஸ் அ ஒய்ஃபா நீங்க வந்து முத்துவ நெறைய மாத்த வேண்டியிருக்கு. நீங்க தான் அத பார்த்துக்கணும். இன்னும் 1 இயர்ல நீங்க இன்னும் எதுவுமே சாதிக்கலையே சொல்லிட்டு வயித்தெரிச்சல தான் கொட்டுறாங்களே தவிர, பாராட்டுலாம் எதுவுமே பண்ணவே இல்ல. விஜயா முத்துவும் மீனாவும் அசிங்கப்படுத்தணுன்ற பேர்ல பாராட்டி தள்ளிட்டாங்க. ஒருத்தர் ஜாடிக்கேத்த மூடிதான். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்றாங்களே. ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா இன்னொருத்தர் காப்பாத்துறாங்க. துடிச்சு போறாங்க. ஆ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? எவ்வளவுதான் அடி அடிச்சாலும் நான் தாங்கி நிப்பேனே, நான் எழுந்து வருவேனேன்ற அவ எழுந்து வரா. எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இருந்தாலும் தாங்கி பிடிச்சி எழுந்து வராளே, பரவாயில்லையே சொல்லிட்டு அப்படியே பாராட்டிடுறாங்க. இதில் ரவி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தான் நல்லபடியாக முத்துவும் மீனாவும் வாழ்த்துக்கள் சொல்லி பாராட்டினாங்க. நம்ம சூரப்புலி சத்யா எவனோ ஓசியில் கொடுத்த காசில் ஃபங்க்ஷனை நிறுத்தணுன்ற பேரில் வந்து சட்டையும் மாலையும் வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. வந்து நின்ன உடனே எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஆச்சரியப்பட்டு போகும்போது மீனாக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. எங்கடா வீட்டில் பிரச்சனை வந்துருமோன்னு பக்கு பக்குன்னு இருக்குது. சரி, நம்ம மீனாக்கு மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம ஆடியன்ஸையும் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ட்டு முத்து சூதகமாக அவங்க சத்யாவை கூப்பிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே அந்த சட்டையை வாங்கி போட்டுக்கிட்டு மாலையும் எடுத்து போட்டுக்கிறாரு. இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம சத்யா எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டில் பிரச்சனை வரும், நம்ம போனால் பிரச்சனை வரும், அது நினச்சிட்டு வந்தார். கடைசியில் வந்து சத்யாவுடைய எண்ணங்களெல்லாம் தவிடுபுடி ஆக்கிட்டாரு நம்ம முத்து. நம்ம மனசை குளிர வச்சிட்டாரு. பரவாயில்ல, எந்த வித பிரச்சனையும் இல்லாத போச்சு. கடைசியில் சத்யாவை வழி அனுப்புறதுக்காக முத்து வந்து வெளியே வந்து, "ஏய், நீ எந்த நோக்கத்தோடு உள்ளே வந்தான்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக தானே நீ இந்த சட்டையும் மாலையும் தூக்கிட்டு வந்த. அதுவும் அவன் கொடுத்த காசில் தூக்கிட்டு வந்த. நீ உழைச்ச காசில் நீ வாங்கிட்டு இருந்தனா நான் சந்தோஷமாக வாங்கி போட்டிருப்பேன்டா. ஆனால் நீ தவறான முறையில் உன் கூடயே சேர்ந்துக்கிட்டு ஆடிட்டுருக்க. இதெல்லாம் உன் வாழ்க்கையை நிறைய பாதிக்கும்டா" சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அட்வைஸ் பண்ணிட்டு அவனை தலை மேலே 2 தட்டு தட்டி அனுப்பிச்சி வைக்கிறாரு. இதை மீனா பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விஜயா என்னடா யாரடா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ரோகிணி சிக்கிடுறாங்க. ரோகிணி கிச்சனுக்குள்ளே இருக்கும்போது நைஸாக நாசுக்காக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு நிற்கிறாங்க. "இதுங்களுக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனு, எல்லாரும் இதுக்காக வந்திருக்காங்க பாரு" அப்படின்றாங்க. உடனே நம்ம ரோகிணி, "என்னங்க ஆண்டி இப்படி சொல்கிறீங்க? எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணது நல்லா தானே இருக்குது." "ஆமாம் ஆமாம், நல்லா தான் இருக்குது. எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோடு அம்மாலாம் வந்து செலப்ரேஷன் பண்ணாங்க. உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரலையே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியை வந்து குத்தி காமிக்கிறாங்க. ரோகிணி, "ஆண்டி, உங்களுக்கு தான் தெரியுமே எங்கள் அப்பாவோடைய நிலமை என்னன்னு தெரியுமே. உனக்குன்னு ஒரு அம்மா இருந்தால் வந்திருப்பாங்கல்ல" சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டே விஜயா போயிடுறாங்க. அப்புறம் ரோகிணிக்கு மனசு தாங்காத அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மனோஜ் வந்துடுறான்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவும் மீனாவும் எப்பயுமே போல் வந்து மாடி தான். மாடி மேலே படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. நம்ம பாட்டிக்கு வந்து ஒரே சோகம் தாங்க முடியல. எல்லாரும் வந்து அவங்கவுங்க ரூமில் படுக்கிறாங்க. இவங்க மட்டும் தனியாக மாடி மேலே போய் படுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போய் புலம்பிட்டு இருக்காங்க. அந்த புலம்பல கேட்டு நம்ம ஸ்ருதிக்கு வந்து மனசு தாங்காமல் அவங்க ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி வாங்கி வச்சுருந்தாங்கள்ல, அதை கொண்டு போயிட்டு மீனாகிட்ட கொடுக்குறாங்க. "என்ஜாய் பண்ணுங்க" கொடுக்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம முத்து மேலே தூக்கி போட்டு பந்தாடி விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரொமான்ஸ் பாட்டை போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க மாடியில்.